ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம தமிழக மக்கள் தமிழக அரசியல் வட்டாரங்களுடைய கண்கள் எல்லாமே இப்போ ஒரு 3 தேதியை நோக்கி தான் திரும்பியிருக்கு. ஒன்று ஜூன் 15, இன்னொன்று ஜூன் 18, ஜூன் 22. அதாவது ஜூன் 15ஆம் தேதி தமிழக தாய்மார்கள் ஆவலோடு எதிர்பார்க்குற அந்த மகளிர் உரிமை தொகை வரக்கூடிய நாள். இன்னொன்று ஜூன் 18ஆம் தேதி புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு துவங்கியிருக்கிற ரொம்ப முக்கியமான தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 22ஆம் தேதி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய 52வது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள். இந்த 3க்கும் பின்னாடி இருக்கிற அரசியல் நகர்வுகள் என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நிஜமாவே இந்த 2500 ரூபாய் எப்போ தான் கைக்கு வரும், நாளைக்கு வருமா, இல்லை சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே அறிவிச்சிருவாங்களா, இல்லை பிறந்தநாள் பரிசா விஜய் அவர்கள் பெரம்பூரில் அவர் கொண்டாட போகிற அந்த பிறந்தநாள் அறிவிப்பாக வருமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு எதிர்பார்ப்புகளோடையே நம்ம மக்கள் யோசித்து காத்துட்ருக்காங்க. ஸோ அதனுடைய முழுமையான பின்னணியை இப்போ நம்ம விரிவாக பார்த்துடலாம். நம்ம தமிழகத்தில் கடந்த மே மாதம் புதிய அரசு பொறுப்பேற்ற உடனேயே பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துச்சு. ரொம்ப பெரிய கொஷின் அது. போன ஆட்சியில் நமக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அது இந்த ஆட்சியிலையும் தொடருமா, இல்லை புதுசாக வந்த தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அவங்க சொன்ன மாதிரி 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உடனடியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரிய விவாதமே போயிட்டுருந்துச்சு. ஆனால் முதலமைச்சராக மாண்புமிகு விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முந்தைய அரசினுடைய மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே தொய்வின்றி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த அதிரடி உத்தரவு பிறப்பித்த உடனே ஓகே, எல்லா திட்டங்களும் வந்து கண்டினியூஸாக தொடரும். ஆனால் இவங்க 2500 கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் யோசித்தாங்க. கடந்த மே மாதமும் வழக்கம் போல் 15ஆம் தேதி அன்றைக்கி 1,31,00,000 பெண்களுடைய வங்கி கணக்குகளில் 1000 ரூபாய் உரிமை தொகையை சரியாக போட்டு விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நாளைக்கு வந்து ஜூன் 15ஆம் தேதி. ஸோ இப்பயும் அதே போல் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா? அதே போல் 1000 ரூபாய் உரிமை தொகை எந்த தடங்களும் இல்லாமல் பெண்களுக்கு வருமா, இல்லை 2500 போட்டு விடுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து 1000 ரூபாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதுதான் அதிகம். அதே போல் அந்த 1000 ரூபாய் வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம மக்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அது என்னென்னா தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்ட அந்த 2500 ரூபாய் எப்போ முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இதை பற்றி தமிழக மகளிர் நலத்துறை அமைச்சர் அவங்கக்கிட்ட வந்து கேட்டப்ப அவர் ரொம்ப வெளிப்படையான ஒரு பதிலை தான் முன் வச்சாங்க. நாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிப்படி கடந்த ஆட்சியை போலவே கடந்த ஆட்சியை போல் நாங்கள் யாரையும் ஏமாற்றாமல் தகுதி உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் கண்டிப்பாக 2500 ரூபாய் நாங்கள் கொடுப்போம். ஆனால் முந்தைய அரசு வந்து 10.5 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிருக்கு. நிதி நிலைமை என்ன, எங்கே எவ்வளவு எங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து முழுமையாக ஆய்வு செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 மாத காலங்களாவது அவகாசம் இருந்தால் தான் எங்களால் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும்னு. ஸோ இதை தான் இப்போ தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் ஆலோசகர்களும் நிதித்துறை வல்லுநர்களும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. தமிழகம் தற்போது சந்திச்சுட்டு வர கடுமையான நிதிச்சுமைக்கு நடுவே 1000 ரூபாயை அப்படியே 2500 ரூபாயாக உயர்த்துறது அப்படிங்கிறது அரசுக்கு சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமைன்னு கூட சொல்லலாம். இதனால் தற்போது பயன்பெற்று வரக்கூடிய 1,31,00,000 பெண்களுக்கு இந்த 2500 ரூபாய் முழுமையாக கிடைக்கணுமா, இல்லை தகுதிகள் ஏதாவது மறுசீரமைப்பு செய்யப்படுமா, புதிய விண்ணப்பதாரர்கள் சேர்க்கப்படுவார்களா அப்படின்னு சொல்லி இதை பற்றியெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதித்துறை அதிகாரிகளோடு சேர்ந்து தொடர் ஆலோசனைகளை நடத்திட்டு வராரு. ஸோ எதுவாக இருந்தாலும் முறையான நிதி திட்டமிடல் இல்லாமல் அவசரப்பட்டு அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அரசு உறுதியாகவே இருக்குது. ஸோ இதுக்கிடையில் தான் ஜூன் 18ஆம் தேதி கூடவிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில். புதிய அரசு அமைந்த பிறகு நடக்கிற முதல் முழுமையான கூட்டத்தொடர் இது அப்படிங்கிறதால ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையோட இந்த கூட்டத்தொடர் துவங்க இருக்குது. வழக்கம் போல் இந்த உரையிலேயே புதிய அரசினுடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கான கொள்கை முடிவுகளும் முக்கிய திட்டங்களும் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த முறை சட்டமன்றத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு இது பட்ஜெட் கூட்டத்தொடர் இல்லை, மாறாக அரசினுடைய கொள்கை விளக்கங்கள் மற்றும் புதிய அறிவிப்புகளுக்கான கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் பாடுற நெறிமுறைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகளுக்கும் நம்மளுடைய தற்போதைய அரசுக்கும் இடையில் சில அரசியல் சலசலப்புகள்லாம் ஓடிட்டுருக்கு. அதேபோல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கிட்டேருந்து வலுவாக எழுந்திருக்கு. கடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நேரடி ஒளிபரப்பை பார்த்த மக்கள் சபை நடவடிக்கைகள் எல்லாத்தையும் முழுசாக பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்காங்க. இதை பற்றி சபாநாயகர் JCT பிரபாகரன் அவர்கள் பேசுகையில், தகுந்த ஆலோசனைகளுக்கு பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் முழு நேரடி ஒளிபரப்பு குறித்து சாதகமான முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஜூன் 18ஆம் தேதி கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு புதிய அமைச்சர்கள் எப்படி வந்து பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ஒட்டுமொத்த தமிழகமே காத்துட்ருக்கு. இதுக்கு நடுவில் இந்த புதிய எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாருமே நிறைய பேர் ஃபஸ்ட்டு டைம் எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறதால இவங்களுக்கு வந்து ஒரு புத்தாக்க பயிற்சி நடத்த போகிறோம், 2 நாள் புத்தாக்க பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஜூன் 22ஆம் தேதி வர இருக்கிற முதலமைச்சர் அவர்களுடைய 52வது பிறந்தநாள்.
தமிழகம் முழுக்க குறிப்பாக சென்னை பெரம்பூரில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகச்சிறப்பாக கொண்டாட அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் தயாராகிட்டு வராங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செஞ்சுட்டு பெரம்பூர் தொகுதியை தன்னுடைய சொந்த தொகுதியாக தக்க வச்சுக்கிட்டாரு. முதலமைச்சரான பிறகு வர முதல் பிறந்தநாள் அப்படிங்கிறதால பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வியாசர்பாடியில் ஒரு பிரம்மாண்டமான புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அவர் திறந்து வைக்க போகிறாரு. இது வெறும் அலுவலகமாக இல்லாமல் பொதுமக்கள் அவங்களுடைய குறைகளை நேரடியாக தெரிவித்து உடனுக்குடன் தீர்வு காணக்கூடிய நவீன வசதிகளுடன் கூடிய மக்கள் குறை தீர்ப்பு மையமாக செயல்பட போகுது. இதை தாண்டி சமூக ஊடகங்கள்லையும் பொதுமக்கள்கிட்டையும் ஒரு சுவாரஸ்யமான பேச்சு ஓடிட்டுருக்கு. தன்னுடைய பிறந்தநாள் பரிசாக மகளிர் உரிமை தொகை அந்த 2500 ரூபாயை உயர்த்துகிற திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அந்த பொதுக்கூட்ட மேடையிலேயே அறிவிப்பாரோ அப்படிங்கிறது அந்த பேச்சு. ஆனால் அரசியல் விமர்சகர்களுடைய கணிப்பு வேறு விதமாக இருக்குது. எந்த ஒரு முக்கிய கொள்கை முடிவும் மக்கள் நலத்திட்ட அறிவிப்பையும் ஒரு கட்சியின் மேடையிலேயோ இல்லை பிறந்தநாள் விழாவிலேயோ அறிவிக்கிறது முறை கிடையாது. அதுவும் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜூன் 18 கூடும்போது இதுபோன்ற அரசு சார்ந்த அறிவிப்புகள் அனைத்தும் சட்டமன்ற விதிகள் படி பார்த்தோன்னா சட்டசபையில் தான் அறிவிக்கப்பட வேண்டும். அதனால் பிறந்தநாள் விழாவில் மக்கள் நல உதவிகள் மற்றும் பெரம்பூர் தொகுதிக்கான சிறப்பு திட்டங்கள் மட்டும்தான் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். 2500 ரூபாய் திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சட்டமன்றத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் ஆலோசகர்கள் கூறினாங்க. அடுத்ததாக பொதுமக்கள் மத்தியில் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வர மற்றொரு முக்கியமான விஷயம் வெள்ளை அறிக்கை, அந்த ஒயிட் பேப்பர். முந்தைய ஆட்சி காலத்தில் தமிழகத்துடைய கடன் சுமை எவ்வளவு இருந்துச்சு, அரசு பணம் எங்கே எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு, நிதி நிர்வாகத்தில் நடந்த குளறுபடிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்வோம் அப்படின்னு தாவேகா தரப்பில் பதவியேற்ற அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க முதலமைச்சர் அவர்கள். எப்போ கேட்டாலும் ஆலோசனை நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த ஆலோசனை எப்போ முடியும், வெள்ளை அறிக்கை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் கேட்க துவங்கிட்டாங்க. இதுக்கான பதிலை தேடினா தற்போதைய நிதித்துறை அதிகாரிகள் தீவிரமாக புள்ளி விவரங்களை சேகரித்து வர்றதா தெரியுது. அரசு பொறுப்பேற்று இன்னும் சில வாரங்களே ஆகியிருக்கிறதால அனைத்து துறைகளினுடைய நிதி நிலவரத்தையும் துல்லியமாக கணக்கிட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலோ அல்லது அதற்கு அடுத்த நிதித்துறை அமைச்சகம் மூலமாக இந்த வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி கோட்டை வட்டாரங்கள்லாம் தெரிவிக்குது. அரசுக்கு சவாலாக இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரம். இந்த மே 25 அன்றைக்கி முதலமைச்சர் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். அதுபடி பார்த்தோன்னா கூட்டுறவு வங்கிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கி 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுச்சு. இது மூலமாக ஒரு 14,22,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அரசுக்கு கூடுதலாக 2044 கோடி ரூபாய் செலவாகும்னு கணக்கிடப்பட்டுச்சு. 50,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கின விவசாயிகளுக்கு கடன் தொகைக்கு ஏற்ப தள்ளுபடி விகிதம் குறைக்கப்பட்டு 1 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த தள்ளுபடி அறிவிப்பில் கூறப்பட்டுருச்சு. ஆனால் இந்த அறிவிப்பு வெளியான உடனே எதிர்க்கட்சிகள் இதுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க. விவசாயிகளுடைய பயிர்க்கடன்களை பகுதியாக தள்ளுபடி செய்யக்கூடாது, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடியே விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கடனையும் நிபந்தனை இல்லாமல் முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை விடுத்து போராடிட்டு வராங்க. இதற்கு அரசின் தரப்பில் சொல்லப்படுற பதில் என்னென்னா, ரிசர்வ் வங்கியோடைய RBI புதிய வழிகாட்டுதலின்படி தள்ளுபடி செய்யப்படும் தொகையை அரசு 40லிருந்து 60 நாட்களுக்குள்ளே கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டும். ஏற்கனவே இருக்கிற 10.5 லட்சம் கோடி கடன் சுமைக்கு நடுவே முதற்கட்டமாக எளிய சிறு குறு விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக இந்த 50,000 ரூபாய் தள்ளுபடி கொண்டு வரப்பட்டிருக்கு. நிதி நிலைமை சீரானதும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அரசு தரப்பு விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஸோ இப்படியா ஒரு புறம் கடுமையான நிதி நெருக்கடி, இன்னொரு புறம் எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் அழுத்தம், இன்னொரு பக்கம் மக்களுடைய பேராதரவு மற்றும் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி புதிய ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தற்போதைய தமிழக அரசால் மக்களுக்கு என்னதான் பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னா, 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து தடையின்றி வழங்கப்படுது. சிறு விவசாயிகளுடைய 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. சமையல் எரிவாயு, சிலிண்டர் மானியம் மற்றும் ரேஷன் கார்டுகளுக்கான புதிய சீர்திருத்தங்கள் குறித்த ஆலோசனைகள் எல்லாம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இவை அனைத்திற்கும் மேலாக தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கப்பட்ட 2,500 ரூபாய் உரிமை தொகை திட்டம் கைவிடப்படவில்லை. மாறாக அதற்கான நிதி ஆதாரங்களை சீரமைக்கக்கூடிய பணிகள் தான் தீவிரமாக நடந்து வருகின்றன. எனவே இந்த ஜூன் 18 சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் ஜூன் 22 முதலமைச்சரின் பிறந்தநாள் நிகழ்வுகளிலும் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கான பல முக்கிய விடைகளும் புதிய மக்கள் நல திட்டங்களுக்கான அறிவிப்புகளும் நிச்சயம் வெளிவாகும் என்று அரசியல் நோக்ககர்கள் ஆணித்தரமாக நம்புகிறாங்க. தமிழக அரசியலினுடைய இந்த அடுத்த கட்ட நகர்வுகளை ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலோடு உற்று நோக்கி கொண்டிருக்கு. ஸோ இன்னும் ஒரு வார காலத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். காத்திருந்து பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.